ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. உலகத்திலே யாரும் அந்த ரப்பை பார்க்க முடியாது. சொர்க்கத்திலே சென்றால்தான் அல்லாஹ் அவனுடைய பூமியில் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதைவிட சொர்க்கத்தின் நியமத்துகள் எதுவும் சமமானதல்ல. அல்லாஹ் மீது சத்தியமிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் என்னுடைய பெயர்களை பதிவு செய்வானாக. இன்னொன்று, அல்லாஹ்வை பார்த்து விட்டாயிற்று, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியுமா? அவர்களோடு வாழ முடியுமா? சொர்க்கத்தில் முஹம்மது ரசூல் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்திலே உங்களோடு வாழ்கிறேன், விரும்பும் பொழுதெல்லாம் உங்களை பார்க்கிறேன், ஒன்றை பயப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மரணித்து விட்டால், நீங்கள் மரணித்து விட்டால் உயர்ந்தவர்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களை உயர்த்தி விடுவானே, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? கேட்டார்கள். சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒருவருக்கு சொர்க்கத்தை உறுதியாக முஹம்மது ரசூல் கொடுக்க முடியாது. ஒரு சஹாபி ஒரு மனிதர் முஹம்மது ரசூலிடத்தில் சர்வசாதாரணமாக வந்து இந்த உரையாடலை கேட்பவன் யார்? ஜிப்ரீலே, செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே, கூறுங்கள் அந்த தோழருக்கு அறிவிக்கும்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் கட்டுப்பட்டு நடந்தார்களோ இவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் அவர்களோடு இருப்பார்கள். எவ்வளவு அழகான தோழர்கள் இவர்கள்! தாம் கண்ணியத்துக்குரியவர்களே, யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களோடு மறுமையில் இருப்போம், சொர்க்கத்தில் இருப்போம். முஹம்மது ரசூலை உங்கள் உள்ளம் நேசித்தால், என் உள்ளம் நேசித்தால், நாளை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அங்கே அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் அளிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் வெற்றி, இதுதான் நோக்கம்.